டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 14 வயசு. ஸோ இப்போ குழந்தை வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக தேடுற டைம் சரி. ஆனால் இவங்களுக்கு இந்த டைமில் நம்ம ஏதாவது ஒன்று ஹொபியாக கொடுத்த மாதிரி இருந்தால் அந்த ஹொபி வாழ்க்கையில் ஸ்கில்லாக மாறி அதில் அவங்களோட திறமை கூடி அதே அவங்களுடைய லைஃபாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால குழந்தைகளுக்கு எப்படி நம்ம ஹொபியை பழக்க போகிறோம். 14 வயது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருவம் ஒன்று. இந்த வயசில் இவங்க எதை கற்றுக்குறாங்களோ அது வாழ்க்கை பூரா இவங்களோட இணைஞ்சு போகக்கூடிய ஒரு தருணம் தான் இது. இவங்களுக்கு என்ன மாதிரி ஹொபியை நம்ம பழக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முதல்ல இவங்க எதில் ஆர்வம் அப்படின்னு முதலாவதாக நம்ம தேடணும். புகைப்படக்கலையாக இருக்கலாம், சமையற்கலையாக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய ஆர்வம் எதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதலாவதாக கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு ஆர்வம் உள்ள இந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து வாரத்தில் 2 இல்லாட்டி 3 நாள் இவங்களுக்காக நேரத்தை நம்ம ஒதுக்கி ஆகணும். நல்ல பொழுதுபோக்கு அப்படின்னா இவங்களை அப்படியே வகுப்பில் சேர்த்துட்டு வந்துடுறது மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாது. இவங்களோட நம்மளும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இவங்களுடைய பொழுதுபோக்கு இன்னும் வளரும். ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறது, ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுறது, ஏன் சைக்கிளிங் செய்கிறது, ஜாகிங் போகிறது, இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயத்த இன்னும் இவங்க அதிகமாக செய்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச மாதிரி நம்மளும் பார்ட்டிசிபேட் ஆகணும். இப்படியெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும்னா குழந்தையுடைய தன்னம்பிக்கை இன்னும் வளரும், அவங்களுடைய மனநிலை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். குழந்தைகளுக்கு நம்ம எப்பயுமே நல்ல படிப்பை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையான கடமை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களையும் அவங்கள ஸ்கில் ரீதியாக வளர்க்குறது தான் முக்கியம். ஏன்னா எதிர்காலத்தில் இந்த ஸ்கில்ஸ் தான் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஹாபீஸை செலக்ட் பண்ணலாம், அந்த ஹாபீஸ்னால என்னென்ன நன்மை இருக்குது, இது எப்படி எதிர்காலத்தில் உதவும், இந்த விஷயங்களை நம்ம விரிவாக பேசியிருக்கோம். ஆனால் இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன பதில். ஸோ நம்ம பெரிய வீடியோவில் சந்திப்போம் ஹாபீஸ் சம்பந்தமாக எதிர்காலத்தில்.